ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லோரும் தமிழ்நாட்டில் பார்த்து உள்ள வந்திருப்பீங்க. ஆமாங்க, தமிழ்நாட்டில் என்ன காட்டணுமோ அதை பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும். அதாவது ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் அனாலிட்டிக்ஸில் உங்களோட வாட்ச் ஹவர்ஸ் காட்டும். ஆனால் அதுவே மானிட்டேஷன் பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா 0 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ்னு உங்களுக்கு காட்டும். அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட போகிறேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் நீங்களே பாருங்களேன், அதில் சப்ஸ்கிரைபர், வியூஸ், வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே காட்டுது. ஆனால் இதுவே பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் காட்டுதாங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஏர்னை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 0 வேலிட் பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் தாங்க காட்டுது. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒய்டி ஸ்டுடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் வர ஃபஸ்ட்டு லிங்க்கை அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஓப்பன் இன் நியூ டேப்னு வரும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட பேக்ரவுண்டு ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகும். பாருங்கள், ஓப்பன் ஆகிட்டுருக்கு, ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். இந்த ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் எல்லாமே இருக்குங்க. ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் சேனலுக்கு எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் எதுனாலும் பார்த்துக்கலாம். அனலிட்டிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுங்க. எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. பார்த்துட்டு ஒவ்வொன்றையும் இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா கீழே லாஸ்ட்டில் செட்டிங்ஸ் அது இருக்குங்க. செட்டிங்ஸ்க்கு கீழே உங்களோட சென்ட் ஃபீட்பேக் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபீட்பேக் பேஜ் ஓப்பன் ஆகுங்க. அதில் நான் டைப் பண்ணுறத அப்படியே டைப் பண்ணுங்கள். ஹாய், ஒரு நிமிஷம் இருங்க, நான் டைப் பண்ணுறத பாருங்கள். ஹாய் டீம், மை பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் நாட் அப்டேட்டட் in monetization page, please solve my issue இல்லைனா ப்ராப்ளம் ஏதாவது ஒன்று டைப் பண்ணிவிட்டு கீழே அவங்க ஸ்க்ரீன்ஷாட் கேட்பாங்க. உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணிடுங்க. உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். அதில் உங்கள் மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். அதுக்கு கீழே இருக்க அந்த பாக்ஸில் கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்துட்டு உங்களோட சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது சென்ட் ஆயிரும். அது 24 ஹவர்ஸ்லேயோ இல்லை 48 ஹவர்ஸ்லேயோ உங்களோட பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் அதில் ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் அதை உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் காட்டுறேன் எப்படி ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் வெளியில் வந்துடலாம். வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களோட ப்ராப்ளம் அவங்க பார்த்துட்டு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத உங்களுக்கு அவங்க மெயிலில் சென்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க டைரெக்டாகவே பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸை பார்த்துப்பாங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.